மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரக சசிகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை எப்படியெல்லாம் சொல்கிறார்கள். சர்வ வேதாந்த சம்பேத்யா சத்யானந்த ஸ்வரூபிணி என்று சொல்லிவிட்டு அழகாக ஒரு நாமத்தை, ஒரு உபாசக்கியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் லோபாமுத்ராட்சிதாயை நமஹ. ஓம் லோபாமுத்ராட்சிதாயை நமஹ. இப்போ இந்த லோபமுத்ரை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அகஸ்திய பெருமாள். ஏனென்றால் அந்த அகஸ்திய பெருமாளின் மனைவிதான் லோபாமுத்ரை. இதற்கு கதைகள் உண்டு. அவர் எப்படி இவரை அடைந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு அகஸ்தியர் என்ன பண்ணுவாராம், எந்தெந்த குணங்கள் இருப்பவள் தான் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று நினைத்து அவரே சிருஷ்டி செய்து அந்த குழந்தையை அவர் என்ன செய்கிறாராம், விதர்ப்ப நாட்டு அரசனிடம் கொடுத்து வளர்க்க சொல்கிறார். பிறகு அவளை திருமணம் செய்து கொள்கிறார் என்று புராணங்களில் உண்டு. இன்னொன்று என்ன சொல்வார்கள் என்றால், இது ஒரு காரண பெயர் அப்படின்னு சொல்றது. லோபா அப்படின்னு சொல்றது இந்த லோபங்கள் எல்லாம் பொய் என்று தெரிந்து அபிமானம் விட்டதால் அப்படிங்கிறதுக்காக லோபா. அடுத்தது ஆத்மானந்தத்தை கொடுப்பவள் முத்ரா என்று சொல்லுக்கு பொருள். இது இரண்டும் சேர்ந்ததால் லோபா முத்ரை அப்படின்னு சொல்றது. அடுத்தது இவளை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்கள் என்றால், இவள் பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய உபாசகி. முதல்ல நம்ம பார்த்திருக்கோம், பஞ்சத சாட்சி சொல்லும் பொழுது மன்மதன் கூட மந்திரதிஷ்டாவாக இருந்து ஒரு மந்திரத்தை செய்தான் என்று. அதுபோல லோபாமுத்ராயும் மந்திரதிஷ்டா செய்திருக்கிறாள். ஸ்ரீ வித்தியில் ஹாதி வித்யை என்று சொல்லக்கூடியது இவர் கண்டுபிடித்தது. இவளுக்கு அழகாக ஒரு பெயர், ஒரு புராணம் அப்படின்னு பார்த்தா எதுல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, லலிதா திருசதியில பூர்வ பாகத்து இவருடைய விசேஷத்தை சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, அம்பாலே சொல்கிறாளாம். என்ன அப்படின்னா, அப்போ நம்ம லலிதா சகஸ்ரநாமம் எப்படி நம்ம கிடைச்சது, ஹயக்ரீவருக்கு அகஸ்தியர் சொல்லி கொடுத்ததுன்னா நம்ம தெரிஞ்சது. இப்போ ஹயக்ரீவர் கேட்கும் பொழுது ஹயக்ரீவருக்கு சொல்லி கொடுக்க அகஸ்தியர் யோசிக்கிறார். அப்போ அம்பாள் என்ன பண்றா, உத்தரவு கொடுக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னா, அம்பிகை என்ன சொல்லி இருக்கிறாள், இது யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஏனென்றால் நீ சொல்லி தருபவர் கேட்கக்கூடியவர் இவ்வளவு சிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கும் பொழுது இவருக்கு நாம் உபாசிக்கலாமா உபாசிக்க வேண்டாமா, இந்த சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை செய்கிறார். அப்ப அம்பாள் பிரசன்னமாகிறார். லோபாமுத்ரை இருக்கிறாள் இல்லையா, அவள் மிகவும் பக்தியோடு இருக்கிறாள், மிகவும் பக்தி சொத்தையோடு சிறந்த உபாசகியாக இருக்கிறாள். நீயும் அதுபோல் பக்தியுடன் இருக்கிறாய். அதனால் நீ ஹயக்ரீவருக்கு உபதேசம் செய்யலாம் என்று சொல்கிறார். ஆக இங்க லோபாமுத்ரை அப்படிங்கிற பேர் வருவதற்கே இங்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அம்பிகைக்கு தோன்றினால் அவள் சொல்வாள் இல்லையா, அவளே ஒரு காட்சியையும் உருவாக்குவாள், அவளே அந்த நாமத்திற்கு ஒரு பெருமையும் கொடுப்பாள். அதுபோல் இங்கே லோபாமுத்ரையின் அந்த பெருமையை அம்பிகையே சொன்னதாக சொல்கிறார்கள். அப்ப லோபாமுத்ரைக்கு இது இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லோபாமுத்ரையினால் வழிபடப்பட்டவள். ஏன்னா லோபாமுத்ரை அர்ச்சிதான்னு சொல்றதுனால. இப்ப இந்த அவள் கண்டுபிடித்த மந்திரம் சொன்னோம் இல்லையா, ஆதி வித்யாலயர்க்குன்னு, அந்த மந்திரத்திற்கே லோபாமுத்ரா மந்திரம்னு சொல்றது. இப்ப எப்பொழுதுமே மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் வடிவமாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லும் இல்லையா, அதுபோல இந்த மந்திரமாக அவள் இருக்கிறாள். இந்த மந்திரங்கள் அனைத்தும் சொல்லும் பொழுது அம்பாலே இந்த மந்திரங்களாக அட்சரங்களாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். ஆக இப்ப இதற்கு ரெண்டு பொருள். ஒன்னு என்ன சொன்னோம், லோபாமுத்ரையினால் வழிபடப்பட்டவள், இல்லைன்னா அவளே அந்த மந்திர வடிவமாக இருக்கிறாள் அப்படிங்கிறது பொருள். மகாபெரியவா சரணம்.